ஓம் சாந்தி 5-2-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரம் என்ற ஆடையை இங்கேயே விட்டுவிட வேண்டும். எனவே இதன் மீது இருக்கும் பற்றை விட்டு விடுங்கள். எந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்களின் நினைவும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்குள் யோக பலம் இருக்கிறதோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட கஷ்டம் ஏற்படாது, எங்கேயும் பற்று இருக்காது. உதாரணத்திற்கு, யாராவது ஷரீரத்தை விடுகிறார் என்றாலும் துக்கம் ஏற்பட முடியாது. ஏனென்றால் இவருக்கு டிராமாவில் இவ்வளவுதான் பாகம் இருந்தது. ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டு சென்று இன்னொரு உடலை எடுக்கும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஓம் சாந்தி. இந்த ஞானம் மிகவும் மறைமுகமானது. இதில் நமஸ்காரம் கூட செய்ய வேண்டியதில்லை. உலகத்தில் நமஸ்காரம் அல்லது ராம் ராம் என்று சொல்கிறார்கள். இங்கே அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் இது ஒரு குடும்பமாகும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நமஸ்காரம் அல்லது குட் மார்னிங் சொல்வது இது அழகல்ல. வீட்டில் உணவு சாப்பிடுவார்கள், அருந்துவார்கள், அலுவலகத்திற்கு செல்வார்கள், பிறகு வருவார்கள். இது நடந்து கொண்டுதான் இருக்கும். நமஸ்காரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குட் மார்னிங் சொல்லக்கூடிய ஃபேஷன் ஐரோப்பியர்களிடமிருந்து வந்திருக்கிறது. சத் சங்கங்களில் யாரையாவது சந்திக்கிறார்கள் என்றால் நமஸ்காரம் செய்கிறார்கள், காலில் விழுகிறார்கள். நமஸ்காரம் செய்வது, காலில் விழுவது இது எல்லாம் பணிவிற்காக கற்பிக்கிறார்கள். இங்கேயோ குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். அதாவது உலகத்தில் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும் போது நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராம் ராம் சொல்லுவாங்க, ஓம் நம சிவாய சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் எந்தெந்த மதத்தை சார்ந்தவங்களோ எந்த தெய்வத்தை கும்பிடுறாங்களோ அந்த தெய்வத்தினுடைய பெயர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற. ஏன்னா இது குடும்பம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நமஸ்காரம் செய்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இது என்ன அழகாகவா இருக்கு? இது அழகில்லை அப்படின்றார். குடும்பம் அப்படின்னா சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, இப்படி தான் நடந்துட்டு இருக்கோம். இப்போ சத் சங்கங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே காலில் விழுவாங்க, நமஸ்காரம் செய்வாங்க. ஆனால் இங்கே தேவையில்லை. பணிவிற்காக தான் இந்த அனைத்து விஷயங்களும் இருக்குது அப்படின்றார். நமஸ்காரம் செய்வது, காலில் விழுவது அல்லது ராம் ராம் சொல்வது இதெல்லாமே பணிவுக்காக தான், அகங்காரம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பழக்கங்களை கற்பிக்கிறாங்க. நீங்கள் இது போன்ற ஸ்தூல விஷயங்களெல்லாம் செய்ய வேண்டாம். ஸ்தூலத்தில் நமஸ்காரம் பண்ணணும், காலில் விழணும், அதெல்லாம் தேவையில்லை. இல்லை வாயில் ஓம் நம சிவாய சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் ஆத்ம அபிமானியாக ஆகணும். ஏன்னா ஆத்ம அபிமானி ஆகும்போது அந்த பணிவு தானாகவே வந்துடும், அந்த பண்புகள் தானாகவே வந்துடும் அப்படின்றார். இந்த தந்தை எதிரில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எனவே குழந்தைகள் இருவருக்கும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகையால் பாப் தாதா நமஸ்தே என்று சொல்கிறார்கள். ஒருவேளை வெளியில் இருப்பவர்கள் பாப் தாதா என்று கூறுவதை கேட்டால் இது என்ன பாப் தாதா என்று சொல்கிறார்கள் என்று குழம்பி போவார்கள். அதாவது வெளி உலகத்துல பாப் தாதா என்ற வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா பாட்டன், முப்பாட்டன் அந்த மாதிரி அந்த பரம்பரைக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ இங்க எதிரில் பாப் தாதாவுக்கு நமஸ்தே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது யாராவது கேட்டாங்கன்னா யார் இவங்க அப்பா யாரு, பாட்டன் யாரு, முப்பாட்டன் யாரு அப்படின்னு குழப்பம் அடைவாங்க அப்படின்றார். ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா? பாபாவை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பாப் தாதா நமஸ்காரம் என்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். பிரம்மா குமார், பிரம்மா குமாரி ஆகுவதினால்
அவர் பிரஜாபிதா என்பதும் நிரூபணமாகி விடுகிறது. இதில் மூட நம்பிக்கை எதுவும் இல்லை. எனவே பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்கு தந்தையிடமிருந்து, அதாவது சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த பிரம்மாவிடமிருந்து இல்லை. பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை என்று சொல்லுங்கள். அதாவது நிறைய பேருக்கு அந்த பிரம்மா குமார் குமாரின்னா என்ன இப்படி பேர் வச்சிருக்காங்களே, இது என்ன இயக்கம், இது என்ன பேருன்னு குழப்பம் இருக்கும். ஆகையில பாபா தெளிவா இப்படி நீங்க புரிய வைங்க அப்படின்றார். ஒரு பாபாவை தவிர வேறு யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. உயிரோடு இருந்தாலும் இறந்து போனாலும் யார் மீது பற்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தின்படி அவர் இச்சமயம் போய்தான் ஆக வேண்டும். இதில் யார் என்ன செய்ய முடியும்? எனவே இது கொஞ்சம் கூட துக்கப்படுவதற்கான விஷயமே இல்லை. இதுதான் யோக பலத்தின் நிலையாகும். கொஞ்சமும் கஷ்டம் வரக்கூடாது சட்டம் சொல்கிறது. அதாவது நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க, ஞான மார்க்கத்துல இருக்கிறீங்கன்னா ஈஸ்வரிய சட்டம் என்ன சொல்றது? கொஞ்சம் கூட கஷ்டம் வரக்கூடாது. யாராவது சரீரத்தை விட்டால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது. ஏன்னா நீங்க ஞானிகள். அப்ப ஞானிகளுக்கு ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி தெரியும். யார் மீது பற்று இருக்கக்கூடாதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுடைய பாகத்தை நடித்து முடிச்சிட்டாங்க. அடுத்த பாகத்தை நடிக்கிறதுக்கு போறாங்க. போய் தான் ஆகணும். இதில் யார் என்ன செய்ய முடியும்? இந்த ஞானம் எல்லாம் இருக்கிறவங்க அழலாமா? ஆகையால கொஞ்சம் கூட துக்கம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. இது சட்டம் சொல்லுது அப்படின்றார். அனைவரும் நடிகர்கள் தானே. அவரவர்களுடைய பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கார் பாபா அப்படின்னா, இப்ப ஞானம் கிடைக்கலன்னா அவங்க அழறாங்க, பாவம் என்ன செய்யறது, ஞானம் இல்லை. ஆனா ஞானம் கிடைச்சு நீங்க அழுதீங்க, துக்கப்பட்டீங்கன்னா அது அழகில்லை அப்படின்றார். அதாவது மகாபாரதத்துல அபிமன்யுனுடைய சாவுல எல்லா பாண்டவர்களும் அழுதிட்டு இருக்காங்க. அதுவும் அர்ஜுனன் ரொம்ப அழுதிட்டு இருக்கிறார். ஏன்னா மகன் மீது அவ்வளோ பாசம். அப்போ பக்கத்துல கிருஷ்ணர் உட்கார்ந்து அழுதிட்டு இருந்தாரு. அப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அர்ஜுனன் அழலாம். ஏன்னா அபிமன்யு அர்ஜுனனுடைய மகன், பாசத்தினால அழலாம். ஆனா கிருஷ்ணர் ஏன் அழறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்டயே கேட்குறாங்க. அர்ஜுனன் அழலாம், நீங்க ஏன் அழறீங்க அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவருக்கு போய் நான் ராஜயோகம் சொல்லி கொடுத்தேனே. அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, இவருக்கு போய் நான் ராஜயோகம் சொல்லி கொடுத்தேனேன்னு நான் அழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அது போல இருக்கு பாபா சொல்றது. அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவங்க அழறாங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ ஞானம் சொல்லி கொடுத்துருக்குறேன், நீங்க அழலாமா அப்படின்னு. அவர் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு நல்ல பயிற்சி பண்ணணும். ஓ பரம்பிதா பரமாத்மா, எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று பாபாவிடம் சொல்கிறார்கள். இத்தனை சரீரங்களை அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் கூடவே அழைத்து செல்வது இது மிகப்பெரிய வேலை. உங்களிலும் கூட ஒரு சிலருடைய புத்தியில்தான் நன்கு பதிகிறது. ஒருவேளை தாரணை ஆகிறது என்றால் ஆன்மீக போதை ஏறி இருக்கும். ஆன்மீக போதையோ சிலருக்கு ஏறுவதே இல்லை, மிகவும் கஷ்டம். நண்பர்கள் உறவினர்கள் என அனைத்து பக்கங்களில் இருந்தும் நினைவை நீக்கி ஒரு எல்லையற்ற குஷியில் நிலைத்திருப்பது என்பது மிகவும் அதிசயம். கடைசியில்தான் கர்மாதீத்த நிலையை அடைவீர்கள். குழந்தைகளை என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். நீங்கள் இந்த தாதாவை, அதாவது பிரம்மாவை அல்லது மம்மாவை கூட நினைக்க கூடாது. சிவபாபா இல்லை என்றால் இந்த பிரம்மா கூட என்ன செய்வார்? இவரை நினைப்பதினால் என்ன ஆகப் போகிறது? ஆம், இவர் மூலமாக நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம், இவரிடமிருந்து அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது என்று புத்தி சொல்கிறது. தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். தந்தையிடம்தான் செல்ல வேண்டும். இந்த உலகம் மிகவும் அழுக்காக இருக்கிறது. இது பழைய உலகம், பழைய வீடு. பொதுவாக பழைய வீடு என்றால் இடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ்யத்தின் வீட்டை பாருங்கள், எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறீர்கள் என்று இப்போது பாபா மூலம் புரிந்து கொள்கிறீர்கள். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களிலும் கூட இப்போது முழுமையாக மலர் ஆகவில்லை. அதற்கு மிகவும் நல்ல ராயல்டி தேவை. நல்ல குணங்கள், பண்புகள் இருந்தால்தான் மலராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாபா எவ்வளவு நல்ல வழி காட்டுகிறார். இது கன்னியாக்களுக்கு நன்றாக இருக்கிறது. லௌகீக தந்தை வீணாக பணத்தை செலவு செய்கிறார். மேலும் நீங்கள் சென்று நரகத்தில் விழுகிறீர்கள். இதைவிட நாங்கள் இந்த பணத்தினால் ஆன்மீக யூனிவர்சிட்டி மற்றும் ஹாஸ்பிட்டல் திறப்போம். நிறைய பேருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கும் புண்ணியம், எங்களுக்கும் புண்ணியமாகிவிடும் என்று சொல்லுங்கள். அதாவது இந்த வழி ரொம்ப நல்ல சிறந்த வழி. அதோ கன்னியாஸ்க்கு ரொம்ப நல்ல வழின்றார் பாபா. லௌகீகத்தில் இருந்தால் என்ன செய்வாங்க? லௌகீக தந்தை நிறைய பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை நரகத்தில் தள்ளிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஞான மார்க்கத்தை செலக்ட் பண்ணினா ரொம்ப நல்லது. சரி, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் போயிடுறேன், ஆசிரமத்தில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு அப்படியே வெறுங்கையில் வரக்கூடாது. நீங்கள் உங்கள் தந்தைக்கு, லௌகீக தந்தைக்கு புரிய வைங்க. எனக்கு கல்யாணத்துக்குன்னு என்ன நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்தில் ஆன்மீக ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி நாங்கள் திறப்போம். அப்போ அதில் எங்களுக்கும் புண்ணியம், உங்களுக்கும் புண்ணியமாயிடும் அப்படின்னு உங்களுடைய பங்கை கேட்டு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படின்றார். பொதுவாக லௌகீகத்தில் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தான் சன்னியாசி ஆயிட்டீங்களே, உங்களுக்கு எதுக்கு ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கணும். உங்கள் லௌகீக பெற்றோர்களுக்கு பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கணும். அது உங்களுடைய கடமை இல்லையா? ஆகல அந்த ஒரு பாவனையில் நீங்கள் கேட்கலாம் அப்படின்றார். நாம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக உடல், மனம், பணம் அனைத்தையும் செலவு செய்கிறோம் என்று குழந்தைகளும் உற்சாகத்தில் இருக்கிறீர்கள். அவ்வளவு போதை இருக்க வேண்டும். கேட்கறது நீங்க கேளுங்க, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா போகட்டும் அப்படின்றார். கொடுக்க வேண்டும் என்றால் கொடுங்கள், கொடுக்க வேண்டாம் என்றால் கொடுக்க வேண்டாம். அதாவது நீங்க கேட்கறது கேட்டுட்டு அப்புறம் இப்படி சொல்லுங்க, கொடுக்கணும்னா கொடுங்க, கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்றார். நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய விரும்பவில்லையா என்று கேளுங்கள். அவ்வளவு போதை இருக்க வேண்டும். குறிப்பாக குமாரிகள் எழுந்து நிற்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய நடத்தை மற்றும் நடவடிக்கைகள் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். மிகவும் மதிப்பு மரியாதையுடன் பேச வேண்டும். பணிவு என்ற குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த கண்களுக்கு என்னென்ன தெரிகிறதோ அவை அனைத்தும் சவக்குழிக்குள் புதைய போகிறது. எனவே இதை பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். ஒரு சிவ்பாபாவை தான் நினைக்க வேண்டும், எந்த தேகதாரியையும் நினைக்க கூடாது. வரதானம். மாஸ்டர் ஞான கடலாகி பொம்மை விளையாட்டை முடித்துவிடக்கூடிய நினைவு சொரூபத்தில் இருந்து
சக்தி சொரூபம் ஆகுங்கள். எப்படி பக்தி மார்க்கத்தில் மூர்த்திகள் அதாவது சிலைகள் செய்து பூஜை போன்றவற்றை செய்கிறார்கள், பிறகு அதனை நீரில் மூழ்க செய்கிறார்கள். எனவே நீங்கள் அதை பொம்மைகளின் பூஜை என்று சொல்கிறீர்கள். அதேபோல் உங்களுக்கு முன்னால் ஏதாவது உயிரற்ற சாரமற்ற விஷயங்கள், பொறாமை, ஆவேசம், சந்தேகம் வருகிறது என்றால் அவற்றை நீங்கள் விஸ்தாரமாக்கி இதுதான் சத்தியம் என்று அனுபவம் செய்து செய்விக்கிறீர்கள் என்றால் இதுவும் அவற்றிற்கு உயிர் கொடுப்பதாகும். பிறகு அதனை ஞானக்கடல் பாபாவின் நினைவின் மூலம் முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து சுய முன்னேற்றம் என்ற அலைகளில் மூழ்க வைக்கவும் செய்கிறீர்கள். ஆனால் இதுவும் நேரம் வீணாகிறதல்லவா? எனவே முன்னதாகவே மாஸ்டர் ஞானக்கடல் ஆகி நினைவு சொரூபத்திலிருந்து சக்தி ஸ்வரூபம் ஆகுங்கள் என்ற வர்தானத்தின் மூலம் இந்த பொம்மை விளையாட்டை முடித்து விடுங்கள். அதாவது பாபா எவ்வளவு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ பக்தி மார்க்கத்துல சில பண்டிகைகளுக்கு என்ன செய்வாங்க, தேவதைகளுடைய அந்த மூர்த்திகளை சிலைகளை செய்து பூஜையெல்லாம் செய்து அதுக்கப்புறம் படைச்சிட்டு அலங்காரம் செய்து அதுக்கப்புறம் தண்ணியில கொண்டு போய் கரைச்சிடுறாங்க, மூழ்க வச்சிடுறாங்க. அதை பார்த்து நீங்க பொம்மை விளையாட்டுன்னு சொல்றீங்க, ஆனா அதே பொம்மை விளையாட்டை நீங்களும் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரிய வைக்கிறார். அது ஸ்தூலம், ஆனா நாம விளையாடுறது சூக்ஷ்மம். அதுக்கு பாபா புரிய வைக்கிறார். உங்க முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் உயிரற்ற விஷயங்கள், சாரமற்ற விஷயங்கள். உதாரணத்திற்கு பொறாமை, ஆவேசம், சந்தேகம் இதெல்லாம் வருது அப்படின்னா அதை நீங்க இதுதான் உண்மை அப்படின்னு அனுபவம் செய்விக்கிறீங்க அப்படின்னா இதுவும் உயிரற்ற விஷயங்களுக்கு உயிர் கொடுப்பதாகும். எப்படி அங்க பொம்மைகளை செய்து உயிர் பிரதிஷ்டாபனை செய்கிறாங்க, அதை ஒரு பூஜை செய்து அதை செய்கிறாங்க, அதுபோல நீங்களும் உயிரற்ற விஷயங்களுக்குள்ள இதுதான் உண்மை அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்கன்னா உயிர் கொடுக்குற மாதிரின்றார். அதுக்கப்புறம் பூஜை செய்துட்டு தண்ணீரில் மூழ்க வச்சிடுறாங்க இல்லையா? அதே போல் நீங்களும் என்ன செய்கிறீங்க, கவலைப்படுற வரைக்கும் கவலைப்படுறீங்க, யோசிக்கிற வரைக்கும் யோசிக்கிறீங்க, கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் சரி ஃபுல் ஸ்டாப், முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஞான கடலினுடைய நினைவில் அந்த விஷயங்களை மூழ்க வச்சிடுறீங்க. அல்லது அந்த ஞானத்தை பயன்படுத்தி ஞான அலைகளில் அந்த வந்திருக்கின்ற அந்த பிரச்சனைகளை விஷயங்களை மூழ்க வச்சிடுறீங்க, கரைச்சிடுறீங்க. இது ஓகே தான், ஆனால் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. ஆகையால் வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னதாகவே நீங்கள் மாஸ்டர் ஞான கடலாகி நினைவு சொரூபத்திலிருந்து சக்திசாலி சொரூபம் ஆகுங்கள் என்ற வரதானம் பாபா கொடுத்துருக்கிறாரே, அந்த வரதானத்தின் மூலம் இந்த பொம்மை விளையாட்டை முதல்ல முடிச்சிடுங்க அப்படின்றார். ஸ்லோகன்: யார் உரிய நேரத்தில் உதவியாளராக ஆகிறார்களோ அவர்களுக்கு ஒன்றிற்கு பல கோடி மடங்கு பலன் கிடைத்து விடுகிறது. அவ்யக்த சமிகை: அரசியல் தலைவர்கள் மற்றும் தர்ம தலைவர்கள் அனைவருக்கும் தூய்மை மற்றும் ஒற்றுமையின் அனுபவம் செய்ய வையுங்கள். இந்த குறைபாட்டின் காரணமாக தான் இந்த இரண்டு சக்திகளும் பலவீனமாக இருக்கிறது. தர்மத்தில் சக்தி இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய முறை தூய்மையை நிரூபிப்பது, மேலும் அரசியல் தலைவர்களுக்கு முன்பு ஒற்றுமையை நிரூபிப்பதாகும். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு தர்மத்தின் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்குது. அதாவது தர்ம ஆத்மாக்கள், அவங்கக்கிட்ட நிறைய ஞானம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. ஆனால் அந்த தர்மத்தில் ஏன் சக்தி இல்லை அப்படின்னா தூய்மை இல்லை அப்படின்றது நீங்கள் நிரூபிக்கணும். ஏன்னா எப்போ தூய்மை இருக்குமோ அப்போதான் அந்த தர்மத்தின்படி நடக்க முடியும். அப்போ அந்த தர்மத்தில் சக்தி இருக்கும் அப்படின்றது நீங்கள் நிரூபிக்க முடியுன்றார். அதே நேரத்தில் அரசியலில் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை இருந்தால்தான்
உங்களுடைய அரசியல்ல கூட சக்தி இருக்கும் அப்படின்றது நீங்க உணர்த்தணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளை திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. வலி ஒரு வாழ்வினை முடித்து விட்டே, நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே.